தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். அவர்கள் இருப்பது ஒரு வனாந்தரம். ஆக 2வது வசனத்தை பார்க்கிறோம். 3 நாளாய் சாப்பிடாதிருக்கிறார்கள். மட்டுமல்ல, கையில கொஞ்சம் அப்பமும் சில சிறு மீன்களும் தான் இருக்கிறது. மட்டுமல்ல, நீங்கள் 8:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, தூரத்திலிருந்து வந்தவர்கள், இப்படி தூரத்திலிருந்து வந்தவர்கள் 3 நாளாக சாப்பிடாது இருக்கிறார்கள் என்று இவருடைய பரிதாப நிலைமையை காண்பிக்கிறது. பொதுவாக இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும் போதெல்லாம் மனிதர்களாகி நாம் என்ன சொல்லுவோம்னா, இது ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை, இது ஒரு அவல நிலைமை என்றெல்லாம் நான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்வதற்கு, தமது வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு இந்த சூழ்நிலை தான் ஏற்றதா இருந்திருக்கிறது. பாருங்கள், இங்கே தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்து அதிசயமாக 4000 பேர் போஷிக்கப்பட்டிருக்கிறார்கள் வனாந்தரத்தில். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் ஒன்றுமில்லாதிருந்தார்கள் உண்மைத்தான். அதே நேரத்தில் இவர்கள் 3 நாட்களாக இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்ட மக்களாக இருந்தார்கள். பாருங்க, இவர்களுக்கு ஆகாரத்தை காட்டிலும் வசனத்தின் மீது அத்தனை ஆர்வம். பாருங்க, இந்த சரீர பிரகாரமான இந்த உணவை விட ஆத்மாவிலே பலனடையும்படியாக ஆவிக்குரிய தாகமுள்ள மக்களாக இருந்திருக்கிறார்கள். வசனத்தை உபதேசத்தை கேட்டிருக்காங்க. பாருங்க, ஆகவே தான் 3 நாளாக இருந்திருக்கிறாங்க. பசி தாகம் எல்லாவற்றையும் அவர்கள் சகித்து கொண்டு. அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சரீர பிரகார தேவைகளை காட்டிலும் ஆவிக்குரிய தேவைகள் மேல் நாம் அக்கறையா இருந்தால், இயேசு இந்த ஜனங்களை வெறுமையை அனுப்பவில்லை. அதே போல உங்களுக்கு கர்த்தர் சரீர தேவைகளையும் கொடுத்து, உங்களுக்கு அற்புதத்தை செய்து, தெய்வீக சுகத்தை கொடுத்து, உங்கள் பாவங்களை மன்னித்து, ஆத்ம தேவைகளெல்லாம் சந்திக்கிறது போல சரீர தேவைகளை சந்தித்து உங்களை இயேசு கனம் பண்ணுவார். ஆக நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேட வேண்டும். அப்படி இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். பாருங்க, மத்தேயு 6:33. அதை போல ஆண்டவர் முதல்ல தேடுங்க, ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்க, உங்கள் எல்லா வியாதியும் விலகும், தேவைகள் சந்திக்கப்படும், நல்ல சமாதான சந்தோஷத்தை அருளுவார். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.